பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்ற ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள் அனைவரையும் இந்த காலை நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். நாம் நம்முடைய 77வது குடியரசு தினத்தை மிகச்சிறப்பாக இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மாணவர்களை, உங்களுக்கு சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுமா? சுதந்திர தினம்ங்கிறது என்ன? சுதந்திரம் எந்த கடையிலேருந்து வாங்கணும்? எங்கேருந்து கிடைச்சிச்சு நமக்கு? பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள், 1650 1947 வரைக்கும் 300 ஆண்டுகள் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க ஆங்கிலேயர்கள். அப்போ நமக்கு பேச்சுரிமை, எழுத்துரிமை, கல்வி உரிமை, வழிபாட்டு உரிமை, அந்த மாதிரி எந்த மாதிரியான உரிமைகளும் நமக்கு கொடுக்கப்படலை. 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஆங்கிலேயர்கள்ட்ட நமக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. அது சுதந்திர தினமா நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். குடியரசு தினம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஒன்றும் டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்கலையா? சொல்லிக் கொடுத்தோம், மறந்துட்டாங்க சார். சொல்லுங்க பையன், நம்ம குடியரசு தினங்கிறது என்ன? 2 தேசிய தினங்கள் நம்ம கொண்டாடுற முக்கியமான 2 தேசிய தினங்கள் அப்படிங்கிறது சுதந்திர தினமும் குடியரசு தினமும். அதில் குடியரசு தினம் அப்படிங்கிறது என்னன்னா, 1947 நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம். ஆங்கிலேயர்கள் 300 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணாங்கன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இருந்தது மன்னராட்சி முறை. மன்னராட்சி முறை அப்படின்னு சொன்னால் சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், தென்னிந்தியாவில் வடக்க அசோகர், ஹர்ஷர், அந்த மாதிரி நிறைய அரசர்கள் நம்மளை ஆட்சி பண்ணியிருக்காங்க. மன்னராட்சி முறை அப்படிங்கிறது ஒரு அரசர் அவருடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு வழி வழியாக ஆட்சி செய்வாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, 1947 சுதந்திரத்துக்கு பிறகு மக்களாட்சி முறை அப்படிங்கிற ஒரு முறையை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். மக்களாட்சி முறை அப்படிங்கிறது நம்மளே ஆட்சி செய்யறது, மக்களே ஆட்சி செய்யறது. மன்னர்கள் அப்படின்னு சொல்லி யாரும் இருக்க மாட்டாங்க. மக்கள் பிரதிநிதிகள், நம்ம தேர்ந்தெடுக்கிற எம்எல்ஏ, எம்பிஸ் நம்மள ஆட்சி பண்ணுவாங்க. அதற்கான அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள் தான் 1950 ஜனவரி 26. என்ன நாள் அது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். 1947 ஒரு குழு அமைச்சு, பாபு ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு குழு அமைச்சு டாக்டர் அம்பேத்கர் அப்படிங்கிறவர் அந்த சட்டத்தை இயற்றினாங்க. அதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். இதற்கு அடிப்படையாக இருக்கிறது பிரிட்டிஷ் அரசியலமைப்பு சட்டம். அதை அடிப்படையாக வச்சு தான் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்பட்டுச்சு. இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு, நான் ஏற்கனவே சொன்ன, பேச்சுரிமை, எழுத்துரிமை, கல்வி உரிமை, வழிபாட்டு உரிமை, மதத்தை பின்பற்றக்கூடிய உரிமை, அந்த மாதிரி நிறைய சுதந்திரங்களை நமக்கு, உரிமைகளை நமக்கு வழங்கினது இந்த அரசியலமைப்பு சட்டம் தான். அந்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் தான் என்ன சொல்லுங்க? குடியரசு தினம். அதுதான் நம்ம இன்னைக்கு சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 1947. இப்போ அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 77 ஆண்டுகள். 76 ஆண்டுகள் முடிவடைந்து 77வது குடியரசு தினத்தை நம்ம இன்னைக்கு மிகச்சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம சுதந்திரம் அடைகிறதுக்காக நிறைய பேர் போராடி நமக்கு அந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கும் நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. மற்ற நாடுகள்கிட்ட இல்லாத ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்தியா தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இன்னைக்கும் சில நாடுகளில் மன்னராட்சி முறை அப்படிங்கிறது இருக்கு. இங்கிலாந்துல இரட்டை ஆட்சி முறை இருக்கு. ஒன்று மன்னராட்சி முறையும் இருக்கு, இன்னொன்று என்ன, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பார்லிமெண்ட் இருக்கு, அவங்களும் ஆட்சி பண்றாங்க. நம்மள்ட்ட எப்படி பிரசிடென்ட் இருக்காங்களோ அந்த மாதிரி இங்கிலாந்துல யார் இருப்பாங்க? ராணி, மகாராணி அல்லது ராஜா, அவங்க இருப்பாங்க. சில நாடுகளில் மன்னராட்சி முறை மட்டும் இருக்கு. உலகத்தில் பெரும்பான்மையான நாடுகள் என்ன முறைக்கு மாறிட்டாங்க? டெமோக்ராட்டிக் சிஸ்டம். டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது என்ன? மக்களாட்சி முறை. மக்களை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களை ஆட்சி செய்கின்ற முறை தான் என்ன? டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த ஆட்சி முறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடு. அதே மாதிரி தொடர்ந்து சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இன்னைய வரைக்கும் அது மாறாமல் இருக்கிற ஒரே நாடு இதுதான், இந்தியா மட்டும்தான். சில நாடுகளில் என்ன ஆகிடும் அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை யார் கைது பண்ணிட்டு ஆட்சியை எடுத்துப்பாங்க? இராணுவம் கைது பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாங்க? ஆட்சியை எடுத்துக்கிறாங்க. மிக சமீபத்தில் ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, பங்களாதேஷ். பங்களாதேஷில் என்ன ஆயிடுச்சு? இங்கே இருந்த பிரதமரை அரெஸ்ட் பண்ணிட்டு யார் இப்போ ஆட்சியில் இருக்காங்க?
இராணுவ தளபதிகள் தான் இங்கே இருக்காங்க, ஆட்சியில் இருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. மக்கள் பிரதிநிதிகள் தான் தொடர்ந்து 75-80 வருஷங்களாக நம்மளை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு மிகச்சிறப்பான ஒரு நாளை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி இன்னும் சில கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்க இருக்கு. அடுத்தது நம்மளுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் குடியரசு தின உரையாற்றுவார்கள். நன்றி, வணக்கம்.